தெரியவே மாட்டேங்குது. இன்ட்ரோ டிஃபரெண்டா அப்படியே மாட்டேங்குது. ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் டாக்ஸ். இன்ட்ரோ ஃபர்ஸ்ட் மாற்றணும். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாங்க, ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட்டுங்க. என்ன கண்டென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒவ்வொரு வீடியோ இதான் சொல்கிறேன், இதுதான் மறுபடியும் சொல்கிறேன். சூப்பரான கண்டென்ட். என்ன கண்டென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நினைக்கிறது என்ன, இன்டர்நெட் வந்து நம்ம சேட்டலைட் மூலயமா தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். கரெக்டு தான். பட் இருந்தாலும் இன்டர்நெட் நம்மளுக்கு சேட்டலைட் மூலியமா கிடைக்கிறது இல்லை. டேட்டா இன்டர்நெட் இருக்குல்ல, அது வந்து சேட்டலைட் மூலியமா கிடைக்கிறது இல்லை. அது இன்னொரு வே மூலியமா தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. என்ன சமாச்சாரம் சொல்லலாம் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மித்தை வந்து பார்த்தீங்கன்னா உடைக்க போறோம் இன்னைக்கு. என்ன மித் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேட்டலைட் மூலியமா தான் நம்மளுக்கு வந்து டேட்டா இன்டர்நெட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம். கரெக்ட் தான். பட் இருந்தாலும் அது மூலியமா கிடைக்குது எப்படின்னா, சேட்டலைட் நம்மளுக்கு வந்து இன்டர்நெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுது. ஆனா அதுக்கு மெயின் சோர்ஸ் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேற வழி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சப்மெரின் அண்டர் சீ கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அண்டர் வாட்டர் கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அண்டர் வாட்டர் கேபிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து அப்ளை ஆகிட்டு இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டை வந்து இந்த கேபிள்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேரி பண்ணுது. இன்டர்நெட் வரதா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து கொடுக்குறதுனாலும் சரி, எது இருந்தாலும் அது இந்த கேபிள்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேரி பண்ணுது. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்சி அண்ட் சப்மெரின் கம்யூனிகேஷன் கேபிள் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த கேபிள்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ சப்மெரின் கேபிள்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. என்னதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக நம்ம வந்து வீட்டிலலாம் ஒயர்ஸ் எல்லாம் போடுவோம்லாங்க, அந்த மாதிரி கேபிள் தான். பட் அதுக்கு ஈக்குவல் இல்லை, அதை விட கொஞ்சம் பெரிய கேபிள் சொல்லலாம். ஸோ எப்படின்னா வந்துட்டு ஆப்டிக் ஃபைபர்னு சொல்லுவாங்க. ஸோ அது மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து போகுது. அந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு லேயர் தாங்க, தின்னாக தான் இருக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லேயர்ஸ் எல்லாம் கவர் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே, அதாவது கடலுக்குள்ளே வந்து விடுவாங்க. அதாவது இன்ஸ்டால் பண்ணுவாங்க. சிலிக்கான் ஜெல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கு, காப்பர், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒவ்வொரு லேயராக வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். நான் உங்களுக்கு சைடில் வேணா ஃபோட்டோ போடுறேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு, அதாவது அந்த மெயினாக இருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்டிக் ஃபைபரோட அந்த ஒயர் தான். ஸோ அதுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா தண்ணிக்குள்ளே விடுறதுனால ஏதாவது சமாச்சாரம் சொல்லி தான் வந்து அதுக்கு மேலே நிறைய லேயர்ஸ், அதாவது சொன்ன மாதிரி பிளாஸ்டிக், காப்பர், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்து ஒரு சூப்பரான கோட்டிங் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே இருக்கும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கேபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த கேபிள்ஸ் எல்லாம் என்ன ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சொன்னாங்க இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆகும் ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கண்ட்ரி டு கண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிருக்குங்க. எவ்வளோ கேபிள்ஸ் நம்ம இந்தியாவிலேருந்து என்ன ஒரு 3-4 கேபிள் போகுதுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு இடத்துல இருந்தும் ஒவ்வொரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டியும் உள்ள கண்ட்ரி சொல்லலாம், கண்ட்ரி டு கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கேபிள்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கும் இன்டர்நெட்டுக்காக. இவ்வளோ பிளாஸ்டிக், அதுக்கப்புறம் காப்பர்லாம் எதுக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாங்க கேபிளையும் சிக்னலையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணதான் இந்த காப்பர், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுறதுனால அந்த மேலே லேயர் இருக்கிறது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது இந்த கேபிள். இப்போ இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 99% இந்த டேட்டாஸ் எல்லாம் இருக்குல்லங்க, அதெல்லாம் கிராஸ் ஆகிறது இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்டர் வாட்டரில் தான் கிராஸ் ஆகுதாமா. இன்ட்ரெஸ்டிங்ல இந்த கேபிளோட லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன் கிலோமீட்டருங்க. அதாவது அந்த 1.5 மில்லியன் கிலோமீட்டரோட கேபிளும் இப்போ கூடி கரெக்டாக இப்போ இந்த நேரம் கூடி ரன் ஆகிட்டு இருக்குதாமா. அதாவது சர்வீஸில் இருக்குது அது இப்போ கூடி, அது வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. அண்ட் இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு சொல்லி தனியாக போட்ஸ் எல்லாம் இருக்குது, அதாவது பெரிய ஷிப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா போய் கடலில் போய் அந்த இதை லைட்னு சொல்லுவாங்க, லைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி அந்த ஷிப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தேன். பட் அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது இவ்வளோ பெரிய விஷயம்லாம் இருக்குன்னு சொல்லி. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில் இன்டெப்த்தாக ஒன்று சொல்லலை, சும்மா மேலே ஜஸ்ட் என்னென்ன எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டு இருக்கேன். மேபி இன்னும் கொஞ்சம் சர்ச் பண்ணேன்னா பார்ட் 2வும் போட ட்ரை பண்ணுறேன். வேணுமா வேணாமான்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுங்க. இதோட ஸ்பீடுக்கு போகலாங்க. எவ்வளோ ஸ்பீட் டேட்டா போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது சேட்டலைட் நம்ம கொடுக்குறது எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1000 MB per second இதுதாங்க, சரிங்களா. பர் செகண்டுக்கு 1000 MBps ஸ்பீடு வரும், தெரியும் நினைக்கிறேன், மெகாபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்பீடு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சேட்டலைட் மூலியமா கிடைக்குது. ஆனால் இப்போ வந்து கூகுள் ஒரு கேபிளை வந்து அதை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இப்போ இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது அதோட ஸ்பீடு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
340 டிபிங்க, டெராபைட் சொல்லுவாங்க. பர் செகண்டுக்கு 340 டிபிங்க. அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, கிராஸ் ஹாப்பர் அப்படின்னு சொல்லி அந்த கேபிளோட பேரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 340 டிபி வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவோமா. அண்ட் இன்னொரு அந்த கூகுளே சொல்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 17.5 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட் அ டைம்ல 4K வீடியோ பார்க்கலாமாமா. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக இருக்குமாமா அந்த கேபிளோட கனெக்ஷன், அதாவது ஸ்பீடு. இப்படி தண்ணிக்குள்ளே இருக்குதே மீன், அதுக்கப்புறம் திமிங்கலாம் கிடைக்காது. அது தெரியல, கூடி சீக்கிரம் அதையும் சர்ச் பண்ணி பார்ட் 2ல போடுறேன். ஃபர்ஸ்ட்டாக இந்த கேபிள் எப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1858 வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக இந்த கேபிளை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களாமா. டெலிகிராஃப்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த அதாவது ஒரு மெசேஜ் அனுப்புறதுக்கு இந்த நாட்டில இருந்து அந்த நாடுக்கு அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புறதுக்கு ஃபர்ஸ்ட்டாக 1858 வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபிளை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. கூகுள், ஃபேஸ்புக், மைக்ரோசாஃப்ட், அமேசான் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேபிளுக்கு ஒரு இன்வெஸ்டர்ஸ் ஆவாங்க. அன்னைக்கு இந்த கேபிள்ஸ் எல்லாம் யார் வச்சிருக்காங்க மெயினாக? வேற யாரும் இல்லைங்க, இந்த டெலிகாமோட சில கம்பெனிஸ் எல்லாம் இருப்பாங்களே, அந்த கம்பெனிஸ் இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. அண்ட் இந்தியாவில வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேபிள்ஸ் தான் 4-5 கேபிள் போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட ஓனர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாடா தாங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேபிள்ஸோட ஓனர்ஸ்ன்னு சொல்லலாம். இன்னொரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க. ஸோ இதோட விலை எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது கடல் நடுவில் போடுற கேபிளோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2.5 மில்லியனுங்க பர் கிலோமீட்டருக்கு. ஒரு கிலோமீட்டருக்கு 2.5 மில்லியனுங்க. அண்ட் இதோட திக்னஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0.8 1.2 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்குமாங்க. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டர் தாங்க இது. எனக்கு இது புதுசாக இருக்குதுங்க. தண்ணி கடியில் வந்து இந்த மாதிரி பைப்ஸ் எல்லாம், அதாவது கேபிள்ஸ் எல்லாம் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கேள்விப்படுறது புதுசாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் இருக்குதுங்க. வெப்சைட் மூலம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். எப்படின்னா வந்து இந்த கேபிள் எங்கே போகுது, அதுக்கப்புறம் எந்த கேபிள் எங்கே வருது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்மரீன் கேபிள் மேப் அப்படின்னு சொல்லி நம்ம வெப்சைட்டுங்க கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா அதிலே வரும் சப்மரீன் கேபிள் மேப் அப்படின்னு சொல்லி. ஸோ இது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்துக்கலாம் எங்கே இந்த கேபிள்ஸ் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி. இவ்வளோ தான் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு எப்படி இருந்துருக்குன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப இன்டிப்தான் நான் உள்ள போல இந்த கண்டென்ட்குள்ளே சும்மா மேலாப்பில் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்ல தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் கேஸ் இதே மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு வந்து வேற ஏதாவது நான் பேசணும், அதாவது வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா கீழே மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுங்க. கூடிய சீக்கிரமா அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பேசிடலாம். அண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்து நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ போகணும் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பிள்ளைங்க சேர்த்து கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் உங்கள் ஃபோன் நோட்டிஃபிகேஷன் டான்ட்டு வந்துடும். இது செட் ஆயிடுச்சு, இன்ட்ரோ தான் செட் ஆகல. ஸோ தேங்க்யூ எல்லா புகழும் இறைவனுக்கு.